அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலெக்ஷன் அப்டேட். என்டிஏ, அதிமுக, பாஜக இவர்கள் களத்தில் வேகமாக முந்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக்சுவலாக வாட் வாஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் அ கேக் வாக் ஃபார் டிஎம்கே இஸ் பிகமிங் எ டைட் ரோப் வாக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சுலபமாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படி இழப்பது அப்படின்னு நம்ம நிறைய மேட்சஸ், பழைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போவாங்க போல. இந்த அதிமுக முந்துவதற்கு முக்கிய காரணம் ஆக்சுவலாக பிகினிங்கில் என்டிஏவுடைய அந்த கள அரசியல் அப்படின்றது கொஞ்சம் சுணக்கமாக தாங்க இருந்தது. ரொம்பவே சுணக்கமாக இருந்தது. நாம் கூட நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, அடுத்தது கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக அவங்க பின்னாடி இருந்தாங்க. நடுவில் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப தெம்பாக இருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சாரம், தேர்தல் யுத்திகள் இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கொஞ்சம் லேகிங்காக இருந்தாங்க என்டிஏ. அதுக்கப்புறம் அமமுக சேர்றாங்க. ஒரு மாதிரி எல்லாம் பேச்சப் ஆகுது. ரைட்டு, ஒரு அப்ஸ்விங் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சீட் ஷேரிங்கில் மறுபடியும் லேக் விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டு அனௌன்ஸ்மெண்ட் இது பிஜேபியில் அப்படின்னு கொஞ்சம் அப்படி லேகாக இருந்தது. ஆனால் அந்த லேகுக்கு டபுள் லேகாக அண்ணாண்ட பக்கம் அந்த சீட்டு பிரிப்பு அப்படின்றதுல ரொம்பவே குழப்பங்கள் விட்டது. ஒரு வழியாக யாரும் வெளில போல, எல்லாரும் இங்கேயே இருக்காங்க, புதுசாக வேற வந்திருக்காங்க அப்படின்னாலுமே சீட்டை தான் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்களே தவிர அந்த ஒரு ஒற்றுமை அது பிரிந்து போய்விட்டது அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அதனால தான் கூட்டணி தான் திமுகவின் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமாக அதுவே அவங்களுக்கு ஒரு பாரம் ஆயிடும் போல இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கேள்விக்குரியதாக இருக்கின்றது. அந்த இடங்களிலெல்லாம் அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் மை பெர்செப்ஷன். ரைட், இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம் நண்பர்களே. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் நேற்றுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் இதை நாங்கள் திறந்து விட்டோம். ஆல் கமர்ஷியல் ஷிப்ஸ், அண்டர்லைன் பண்ணோம், கமர்ஷியல் ஷிப்ஸ் இதெல்லாம் ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை தடையில்லாமல் கடந்து போகலாம் இன் கோஆர்டினேஷன் வித் ஈரான் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் 24 மணி நேரம் கூட டகால்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து நாங்கள் மறுபடியும் மூடிட்டோம் அப்படின்ட்டார். என்னங்க திறந்து மூடி விளையாடுறதுக்கு இவங்க என்ன சின்ன குழந்தைகளா, இல்லை இது என்ன பங்களா வாசலில் இருக்க இரும்பு கேட்டா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு திறக்கிறான்றாங்க, மூடுறான்றாங்க. முதல்ல ஈரான் மூடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ட்ரம்ப் பார்த்தாரு, நீ என்ன மூடுறது, நான் தான் மூடுவேன் அப்படின்னாரு. இப்போ ஈரான் திறந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார், ரைட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு ட்வீட் எல்லாம் போட்டாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் சில போஸ்ட் எல்லாம் போட்டார். இதை பார்த்து தான் இப்போ ஈரான் மறுபடியும் நாங்கள் இதை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திறந்தாச்சு அப்படின்னு எதிர்பார்ப்புடன் ஒரு சில ஷிப்பெல்லாம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை கடக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதெல்லாம் மறுபடியும் ஐஆர்ஜிசி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன. சரி, எதனால் இந்த மாதிரி அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஈரான் இப்போ மிகப்பெரிய டெஸ்பரேஷனில் இருக்குது. ஈரான் அப்படின்னு சொன்னாலும் சீனா அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். ஏன்னா டெஸ்பரேஷன் இப்போ சீனாவுக்கு. அதனால தான் ட்ரம்ப்பு என்னென்ன டிமாண்ட் எல்லாம் கைவிட்டார், என்னென்னலாம் அவர் செய்ய போகிறார் அப்படின்றத பற்றி முழுசாக ஒரு புரிதல் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு அவசரமாக நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை திறந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஷிப்பும் போகும்போது ஆஸ் யூஷுவல் ஈரான்லேருந்தும் ஷிப்பெல்லாம் போகும், ஈரானுக்கும் ஷிப்பெல்லாம் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈரான்லேருந்து சீனாவுக்கு அந்த ஆயில் வழக்கம் போல் தங்கு தடை இல்லாமல் போகும். அதில் ஒன்று கவனிக்கணும், இன் கோஆர்டினேஷன் வித் ஈரான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அங்கே தான் இருக்குது விஷயம். ஸோ எந்தெந்த ஷிப்பு போகுது அப்படின்ற ஒரு மாதிரியான கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது. சரி, எதுக்காக இந்த கோஆர்டினேஷன் அப்படின்னா, நிறைய அந்த கன்னி வெடிகள்லாம் அந்த கடலில் வச்சுருக்காங்க. அது எங்கே ஏதுன்னு தெரியாது. ஸோ ஒரு அளவுக்கு மட்டும்தான் சேஃபான பாத்து இருக்கும். அது அவங்களோட கலந்து பேசி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் அடிஷன் டு தட், முக்கியமான விஷயம், ஈரானுடைய ஷிப்புக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து இருங்க அது போய் நிற்குது, நீங்கள் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இவங்க சைனாவுக்கு அனுப்புவாங்க. அண்ட் சைனாலேருந்து இன்கமிங் ஷிப்ஸும் இங்கே வரும். அதில் சீனா என்ன ஒன்றா அனுப்பலாம், வெடிமருந்துகள் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், இந்த ட்ரோனுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். ஸோ இந்த போர் நிறுத்தம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு
ஏன்னா ரஷ்யா வேற சொல்லியிருந்தாங்கல்ல, பாருங்க பெரிய கிரவுண்ட் அஃபென்சிவ்க்கு தயாராகிட்டு இருக்காங்க அமெரிக்கா, இந்த ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்களும் இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ஆயிலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அனுப்பி காசை வாங்கிக்கிறோம், காசுக்கு பதிலாக வந்து எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், வெடிமருந்து இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே சீனாவுக்கு அந்த ஆயில் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் மறுபடியும் சண்டை வந்தாலும் அந்த ஒரு பஃபர் ஸ்டாக் மாதிரி வச்சுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கலாம், இதுதான் பிளான். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் கரெக்டு, ஆனால் ஈரான் பிளாக்கெட் தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து ஈரான் சைனா 2 பேராலும் ஏற்றுக்க முடியல. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு திறந்தது, இங்கேருந்து போனோம் அங்கேருந்து வரணும் தானே, கடைசியில் நமக்கு ஒன்றும் வரலன்னா அப்படி எதுக்கு திறக்கிறது, இதுதான் வந்து இப்போ இவங்க 2 பேர் முன்னாடி இருக்கின்ற கேள்வி. ஸோ உடனே வந்து நாங்கள் இதை மறுபடியும் மூடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்பை கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டார், அது அப்படி தான், அது அவங்க ஜனங்க நம்பணும் இல்லையா, அதுக்காக அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இதற்கிடையில் வந்து திங்கள் செவ்வாயில் பாகிஸ்தானில் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தது. தற்போதைய செய்தி என்னன்னா, ஈரான் வந்து நாங்கள் இப்போ கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு. அகெயின் இது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே மாற்றிட்டு இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவுமே தெரியாது. ஏன்னா ஈரானில் வந்து இப்போ மிகப்பெரிய குழப்பம் நிலவுகின்றது. அங்கே வந்து 2-3 குரூப் இருக்குதுங்க, குறைந்தபட்சம் 2 குரூப். ஒரு குரூப் வந்து சண்டை வேணாம், சமாதானமாக போவோம், எக்கானமி தான் முக்கியம் அப்படின்னு. இன்னொரு குரூப்பு அதெல்லாம் முடியாது, நாமெல்லாம் சரண்டர் ஆக முடியாது, எவ்வளோ ஆனாலும் சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு. இந்த சண்டை போட்டே தீரணும் அப்படின்ற கும்பலுடைய நோக்கம் வந்து கௌரவம் அது கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து ஏராளமான கான்ட்ராக்ட், காசு இதையெல்லாம் வந்து ஆட்டை போட்டுட்ருக்காங்க பாகிஸ்தானி ஆர்மி மாதிரி. அதனால் அதை விட்டுறக்கூடாது. அடுத்தது சமாதானம்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த ஐஆர்ஜிசி இவங்களுடைய செல்வாக்கு குறைந்து விடும். அதுக்கப்புறம் நாளாவட்டத்தில் இல்லை நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கான்ட்ராக்ட்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுடைய வருமானம் போயிடுமே அப்படின்ற ஒரு பயம்தான் அவர்களுக்கு. சரி, இப்போ வந்து ஈரான் சீனா 2 ஒன்று தான், டெஸ்பரேஷன் 2 பேருக்கும் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. காரணம் என்னென்னா, இப்போது சீனா தான் வந்து ஈரானை ப்ரெஷர் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த பிளாக்கேட் அப்படின்றது இன்னும் ஒரு வாரத்தில் அதனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். சைனாவுக்கு வருகின்ற ஈரானியன் ஆயில் அப்படின்றது தடைப்பட்டுடுச்சின்னு சொன்னால் அதிக காசு கொடுத்து வெளில வாங்க வேண்டி இருக்கும். அப்போ அவங்களுடைய எக்கானமியை அது அடிக்கும். ஏன்னா இந்த சீப் லேபர் மட்டும் இல்லை, சீப் எனர்ஜி இதையும் சேர்த்து தான் அவங்க வந்து சீப் ப்ராடக்ட்ஸை உலகம் முழுக்க வித்துட்ருக்காங்க. அப்போ அந்த சீப் லேபர் அப்படியே இருக்குது, ஆனால் சீப் எனர்ஜி இல்லை, அந்த காஸ்ட் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓவராலாக எல்லாத்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சீனா வந்து ஈரானை ப்ரெஷர் பண்ணி நீங்கள் ஒத்துக்கங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, லெபனானெல்லாம் இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க. இன்ஃபேக்ட் அவர் இஸ்ரேலை கூப்பிட்டு ஐ ப்ரொஹிபிட் இஸ்ரேல்னே சொல்லிட்டார், நீங்கள் லெபனான் மேலே குண்டு போடாதீங்கன்னு. 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலாக ஈரான் இதை தான் ரீசனாக சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து லெபனானில் போர் நிறுத்தம் வந்துருச்சு, அதனால் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு. இது இன்றைக்கி புதன்கிழமை நான் ஒன்று அடிக்க மாட்டேன் வடிவேல் சொல்வார்ல, அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டு தான் இது. சரி, இப்போ தான் வந்து லெபனான் தான் இஷ்யூ, அங்கே சீஸ்ஃபயர் வந்துடுச்சு, அதனால் திறக்கிறோன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இன்னத்துக்கு வந்து பிளாக்கேடு இருந்ததுன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றீங்க. பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுவோன்னு ட்ரம்ப் எப்போவாது சொன்னாரா? அவர் சொல்லவே இல்லை. இவங்களாம் அசியூம் பண்ணிக்கினாங்க திறந்தா எல்லாம் போகும் வரும் அப்படின்னு. இது சீனா பண்ண மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க இதை யோசிக்கவே இல்லை, ட்ரம்ப் வந்து இதை ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்னு. இவங்களா ப்ரெஷர் பண்ணி இப்போ அவங்க வந்து திறக்கிறோன்னு சொல்லி இப்போ மறுபடியும் மூடுறோன்னு சொல்லும்போது மிகப்பெரிய நோஸ் கட்டு இப்போ ஈரானில் இருக்கின்ற தலைவர்களுக்கு. நேச்சுரலி ஒரு சந்தேகம் வரணும், சார் சைனாவோட எனர்ஜி செக்யூரிட்டியை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பக்கத்துலேயே வந்து ரஷ்யா இருக்குது, என்ன கொஞ்சம் காசு அதிகமாக போகுது. ஆனால் இங்கே சைனா அவங்களுடைய அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், அந்த மேக்னெட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? ஆயிலாவது இன்னாண்ட பக்கம் கிடைக்குது சீனாவுக்கு, ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? கிட்டத்தட்ட 80 to 90% ப்ரொடக்ஷனை வந்து சீனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 60 to 70% வந்து சீனாவிலேயே இருக்குது. அப்போ இதெல்லாம் வேற எங்கே போய் வாங்குவாங்க? ஆல்டர்னேட் சோர்ஸே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. இதுதான் வந்து சரியாக கேம் ப்ளே பண்ணுறார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான், இவர் ஒருத்தரை பிடிச்சிக்கின்னு மிரட்டுறது, அவர் ஒருத்தரை பிடிச்சிக்கின்னு மிரட்டுறது. ரைட்டு, 2 பேரும் நீ எங்கால அவன் உங்கால பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்து அவன் யூஸ்லெஸ்,
உனக்கு இவன் ரொம்ப யூஸ் அப்படின்னும் போது அப்போ யார் பணிஞ்சு வருவாங்க? இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க பேன் பண்ணாலும் சீனாவை தவிர மற்ற நாடுகளில் சைனீஸ் கம்பெனி தான் கண்ட்ரோல்டு கம்பெனிஸ் நிறைய இருக்குது. சவுத் அமெரிக்காவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, இந்த மாதிரி மற்ற நாடுகளில் இருக்குது. சார் அதை எப்படி டேக் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னா, டீல் இல்லைன்னா மதுரோ மாதிரி தூக்குவோம் பண்ணுவார் ட்ரம்ப். அதெல்லாம் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அண்டு அங்கே இருக்கிற நாடுகள் வந்து பெரும்பாலும் ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு உண்மையான அர்த்தத்தில் அதை சொல்ல முடியாது. மோஸ்ட்லி கரப்ட் கவர்மெண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து ரைட்டு நான் வேறு ஏதாவது கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சீனாவோட இருக்கிறத நாளைக்கு டகால்னு அவங்க அமெரிக்காவோட மாறிட்ட போகிறாங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ வெனிசுவேலாவில் மதுரோவை தூக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு ஆளை கொண்டு வந்து அங்கே தலைமை பதவியில் உட்கார வச்சுட்டு இப்போ சைனீஸ் கம்பெனிலாம் என்ன ஆச்சு? அவங்களுடைய ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ண முடியலல்ல. ஏங்க நாங்கள் காசு கொடுத்துக்கிறோங்க, நாங்கள் கம்பெனி நடத்துகிறோங்க அப்படின்னு போய் அங்கே நிற்க முடியுதா சைனாவால்? சான்ஸே கிடையாது. அப்போ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சைனீஸ் கம்பெனிஸ் சவுத் அமெரிக்கா மாதிரி மற்ற இடங்களில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகளோட ஒரு டீல் போடுறது இல்லாட்டா தட்டி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அமெரிக்கா கையை வச்சாங்கன்னு சொன்னால் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மேக்னெட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு அது சப்ளை ஆகும். பட் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுவும் தானே வந்து சைனாவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றது இந்த கம்பெனிகள் மூலமாக. ஸோ அதுவும் வராது. அந்த ரேர் எர்த்தும் அமெரிக்கா கையில் விழுந்து விடும். எப்படி சைனா வந்து இங்கேருந்து வார்ஷிப்பு இல்லை வந்து மிசைல் அனுப்பி நீங்கள் வந்து இங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது, அது எங்கள் கம்பெனி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து குண்டு போடுவோன்னு மிரட்டுவாங்களா? சான்ஸே கிடையாது. இன்றைக்கி அமெரிக்கா வந்து அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இங்கேயே தயாரிக்கணும், ஆர் இன் கோஆப்ரேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் அந்தந்த நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து 2 மாதம் 3 மாதத்தில் ரிப்பன் வெட்டி திறக்கிற விஷயம் கிடையாதுங்க. இட் வில் டேக் இயர்ஸ். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு ஆகும். ஆனாலும் அந்த காலகட்டத்துக்கு வெயிட் பண்ணாமல் ரெடிமேடாக இருக்கிற இடத்துல அவங்க தட்டி தூக்கினாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு சீனாவால் முடியாது. வேற சீனாவோட எனர்ஜி செக்யூரிட்டியை டோட்டலாக கட் பண்ண முடியும் அமெரிக்காவில். ஏன்னா இங்கே ஈரான் ஆயில் வரலன்னா ரஷ்யன் ஆயிலை தான் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. நாளைக்கே வந்து புட்டினுக்கு ஒரு டீல் கொடுத்து ரஷ்யா நீங்கள் அவங்களுக்கு விற்காது அப்படி டைவெர்ட் பண்ணிடு அப்படின்னா புட்டின் ஓகேன்னு சொல்ல போகிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து லாவ்ரோவ் பேசுகிறாரு, சீனா ரஷ்யா இவர்களுடைய நட்புறவு வந்து ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் சீனா வளருவதை பார்த்து கொண்டிருப்பதற்கு புட்டின் முட்டாள் கிடையாது. ஏன்னா ரஷ்யா மேலேயே நாளைக்கு கை வைப்பாங்க சீனா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். சொல்லப்போனால் அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யாலலாம் வந்து சீனா ஆதிக்கம் நிறையவே இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்களெல்லாம் அதில் வேறு பர்மிட்டு இத்தனை வருஷம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் ஏமாற்றி அவங்க வந்து அவங்க ஆட்களை கொண்டு வந்து வச்சு அப்படியே பாப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஒரு மாதிரியான ஊடுருவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சீனா நாளைக்கு அவங்கள வளர விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவையே டிஃபீட் பண்ண முடியும் சீனாவால். மிலிட்ரியாக இல்லாட்டாலும் இந்த மாதிரி டெக்னாலஜி ரேர் எர்த் இதை வச்சு அமெரிக்காவை மண்டியிட முடியும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தது ரஷ்யா தான். அமெரிக்காவையே நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம், நீ எல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்வாங்க. ஸோ வெறும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா எக்கானமி தான் எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம். இது புட்டினுக்கு தெரியும். ஸோ இதனால தான் சீனா ரொம்பவே பயந்து போயிட்டு ஈரான் எப்படி டெஸ்பரேட்டோ அதே மாதிரி சீனாவும் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதனால தான் அவசரப்பட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும்னு சொன்னதும் இப்போ மறுபடியும் அதை மூடணும்னு சொன்னதும். ஆனால் இதை விட மோசமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் அவர் வந்து 20ஆம் தேதி போலந்து போகிறாராம். எதுக்கு அப்படின்னா இப்போ உக்ரைனுக்கு இவங்க அனுப்புகிற விஷயங்கள்லாம் வந்து அது ஆயுதமாக இருக்கட்டும் இல்லை வேறு வந்து மற்ற ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே போலந்து வழியாக தாங்க போயிட்டுருக்கு. இது வந்து இவங்களாம் நினச்சிக்கிறாங்க ரஷ்யாவோட கண்ணை உறுத்துது, அதனால் இனிமேல் போலந்து வழியாக அமைச்சா அவங்க போலந்து அட்டாக் பண்ணுவாங்க, அதனால் போலந்தில் வந்து நியூக்ளியர் டெட்டரண்ட் அந்த ஃபோர்ஸஸை நாம் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறது, அந்த பூதம் என்னை வந்து பிடிக்க போகுதுன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு மந்திரவாதியை கொண்டு போய் நிறுத்துறது, இப்படித்தான் உக்ரைனில் சண்டையை ஆரம்பித்தாங்க. இப்போ தேவையில்லாமல் போலந்தையும் இதில் இழுத்து விட போகிறாங்க. நீங்கள் போலந்தில் போயிட்டு அது வேறு ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க எங்களுடைய அந்த நியூக்ளியர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு உண்டு அப்படின்னு. முதல்ல ஃப்ரான்ஸு உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குதா பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம்.
இப்போ நீங்கள் சும்மாவானா புட்டினை சீன்ற மாதிரி இந்த நியூக்ளியர் டெட்டரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எதையாவது கொண்டு போயிட்டு போலந்தில் நிறுத்தி வச்சிங்கன்னா புட்டின் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நீ எதை வச்சாலும் அடுத்த நிமிஷமே அதை அடித்து ஒழிச்சிருவேன் அப்படின்வாரு. என்ன ஏர் டிஃபென்ஸ் இவங்க கிட்ட இருக்கு? பேட்டரியெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் சவுத் கொரியாவிலேருந்தே அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற சிஸ்டம் எல்லாமே அமெரிக்கன் சிஸ்டம் பெரும்பாலும். நாளைக்கே வந்து அமெரிக்கா அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் நேட்டோ அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க, அமெரிக்கா தான் எல்லாமே. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா இல்லாமல் நாமளா நம்ம பாதுகாப்பை நமக்கு நாமே பண்ணிக்கணும் அப்படின்னு. இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு வந்து எங்கேயும் பிரச்சனை இல்லை, சரி ரைட்டு, நாங்கள் வந்து அமெரிக்கா உங்களுடைய துணை இல்லாமல் இல்லை உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நாங்களாக எங்களுடைய டிஃபென்ஸை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெல் அண்ட் குட். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரஷ்யாவை சீண்டி விட்டு உக்ரைனில் சண்டை போடுறதோடு இல்லாமல் போலந்துலையும் கொண்டு போயிட்டு உங்கள் ஃபோர்ஸஸையும் மிசைல்ஸையும் நிறுத்திங்கன்னா ரஷ்யா சும்மா இருப்பாங்களா? அப்போ அவங்க திருப்பி அடித்தாங்கன்னா அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இதில் எங்கள் ஈரான் நேற்றுக்கு வந்து நாங்கள் இதை ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துட்டோம் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த 30 நாடுகள் அப்படின்றத 42 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நாங்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அதை பேட்ரோலிங் பண்ணுவோம், அதை வந்து திறந்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் ட்ரம்ப். எதுக்கு எல்லாம் வந்து இப்போ திறந்தாச்சின்னு சொன்ன உடனே விருந்து சாப்பிட்டு போகிறதுக்கா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்டிருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போ 40 நாடுகள் ஒன்றா சேர்ந்து போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் முதல்ல கூப்பிட்டார். நேட்டோ, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இட்டலி இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய இதை அனுப்புங்க, இங்கே வந்து பேட்ரோலிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னப்போ ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கின்னு அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது, திஸ் இஸ் நாட் அவர் வார். ஸ்பெயின்லேருந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் லாக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு வந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அந்த சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது, இது மனித குலத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கவங்களாம் வட சுட்டுனுக்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவுடைய எந்த யுத்தம் சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. அதுலலாம் அத்தனை பேரும் கூட போய் நின்றீங்கல்ல. ஈராக்கில் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டு நாசம் பண்ணீங்கல்ல அந்த நாட்டை. நேட்டோ கண்ட்ரிஸ் அத்தனை பேரும் அங்கே யூரோப்பியன் யூனியன்லேருந்து போய் நின்றீங்கல்ல. அதே மாதிரி தானே ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்திலையும் பண்ணீங்க. அப்போ அதெல்லாம் வந்து இது சட்டமா இல்லையா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? இன்னைக்கு மட்டும் என்ன சட்டத்தை பற்றி யோசிச்சு நிற்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவனுங்க எல்லாம் சேர்த்து குழப்பி கடைசியில் சீனாவோட போயிட்டு நாங்கள் தான் உங்களோட அலையன்ஸுன்னு நிற்க போகிறாங்க. இதைத்தான் இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்கவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. குறிப்பாக ஸ்டாமர் பிரிட்டனில், அதுக்கப்புறம் மேக்ரோன் ஃப்ரான்ஸில், மெர்ஸ் வந்து ஜெர்மனிலையும், மெலோனி வந்து இட்டாலியும். இந்த மெலோனியாவது கொஞ்சம் ஊடாடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீனாவோட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. இதுவும் நான் சொன்னேன் ரஷ்யாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு. சீனா அமெரிக்காவோட நாங்கள் பாருங்கள் அவங்கள வந்து பீட் பண்ண போகிறோம், மேலே வர போகிறோம், நாங்கள் தான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமெரிக்காவை கைட்டி விட்டுட்டு யூரோப்பியன் யூனியன் சீனாவோட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி அ ஃபார்மிடபிள் அலையன்ஸ். அண்ட் ரஷ்யாவுக்கு சுத்திலும் இருக்கிற பிரச்சனை இது. அமெரிக்காவது எங்கேயோ இருக்குது, ஆனால் சைனாவும் யூரோப்பியன் யூனியனும் அவங்களுக்கு சுத்து போட்டுக்கின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சைனா கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா, அது பாருங்க இந்த ஈஸ்டர்ன் ரஷ்யாலாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு இருந்தது, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரச்சனைன்றது சைனா ரஷ்யா பார்டரில் மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்தும் சைமல்டேனியஸாக கொச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு மெனி ஃப்ரண்ட்ஸ் வாரை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரஷ்யா. இதெல்லாம் புட்டினுக்கு தெரியாதா? எப்பேற்பட்ட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். அதனால தான் நான் சொன்னேன், நாளைக்கே ட்ரம்ப் புட்டினை கூப்பிட்டு சீனாக்கெல்லாம் ஆயில் அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு எனக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் புட்டின். இதெல்லாம் தான் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. சரி, அதுக்காக உடனே யுத்தம் வருமா அப்படின்னா ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய டெஸ்பரேஷன் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு. இப்போ ஈரானோட பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து சைனாவுடன் ஒரு பிளாக்மெயில் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்தது மே மாதம், ஆக்சுவலாக ஏப்ரலில் போகிறதா இருந்தது, இப்போ மேலே போகிறாரான் ட்ரம்ப், அதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஈரானோட ஒரு டீல் போட்டானோ அங்கே அமெரிக்கன் கண்ட்ரோலை கொண்டு வந்தாகணும் அப்படின்னு மும்முரமாக இருக்கார் ட்ரம்ப். ஏன்னா அதுக்கப்புறமா தான் சைனாவுக்கு போயிட்டு அந்த ட்ரேட் டீல் அப்படின்றதே இந்த லிவரேஜோடு தான் அவர் அங்கே போனோம்.
ஸோ உடனடியாக குண்டு மழை பொழியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ் டாக்கிங் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதனால் என்னப்பா இன்னும் 15 நாள் சீஸ்ஃபயரா எடுத்துக்கோ, சாப்பிடு. லெபனான் 10 நாளாக அதை இன்னும் ஒரு 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அல்டிமேட்லி டீல் சைன் பண்ணணும். அதுலேருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது. என்னப்பா இத்தனை நாளாக ஷிப்பு போகல, அதே மாதிரி இன்னும் 1 மாதம் போகாமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உங்கள் ஊர்லேருந்து எதுவும் போகக்கூடாது, வரக்கூடாது. நான் பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மா இருப்பேன் வேலைக்கண்ண மாதிரி. நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்லாம் சீனாலேருந்து கொண்டு வந்துடுவீங்க, அவனுக்கு ஆயிலெல்லாம் கொண்டு போய் கொடுப்பீங்க. நான் என்ன பார்த்துட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? இதுதான் ட்ரம்ப். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.